வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எருமை ரிசர்ச் சேனல்ல இருந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மூவில எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. Lions roar, but hyenas laugh. உங்களுக்கெல்லாம் காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை பத்தி தானே தெரியும். ஆனா காலகாலமா அந்த சிங்கத்தையே டம்மி பண்ணி ஓட வைக்கிற ஹைனாவையோ, இல்ல அந்த ஹைனாவையே கலாய்க்கிற சிங்கத்தோட ஃப்ரெண்ட் புலியையோ, இல்ல இது எதுவுமே வேணா என் காட்டுக்கு நான் ராஜா அப்படின்னு இருந்த ஹைனாவோடையே காட்டுக்குள்ள வந்த சிறுத்தையோ பத்தி தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு காட்டோட கதை தான் இது. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, இந்த சிங்கத்துக்கும் ஹைனாவுக்கும் ஆகாது. ஏன்னு தெரியுமா? சிங்கம் பல நாள் காட்டுல இருந்து பார்த்து பார்த்து கத்துக்கிட்ட வேட்டைய ஹைனாவுக்கு சொல்லி கொடுத்தா இப்போலாம் ஹைனா சிங்கத்தை கண்டுக்கிறதே இல்லையா. இத திரும்ப 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 ஹைனா பண்ணிட்டே இருக்கும் போதுதான் சிங்கத்தோட ஃப்ரெண்டு புலி நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அந்த ஹைனாவை காடே கேக்குற மாதிரி கலாச்சுதான். அதே சமயத்துல நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்குன்னு ஒரு வேட்டையாடுற ஸ்டைல் இருக்கு, அதுலதான் நான் வேட்டையாடுவேன், இந்த எதுலையுமே தலையிடாம ஒரு சிறுத்தை இருந்துச்சான். இந்த ஹைனாவுக்கு காட்டோட ஹாட் டாபிக்கா அது இருக்கதாலையும், அது மட்டும் இல்லாம இந்த 3 பேரையும் இணைக்கிற புள்ளியாவும் அது இருக்கதாலையும் ஹைனாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஹைனா சிக்கி செத்துறாதான அந்த காடே நாட்களை எண்ணிட்டு இருந்துச்சான். அண்ட் தென் கேம் த டே. அந்த காடே காத்திருந்தா அந்த ஒரு நாள் வந்துச்சான். நேரம் நெருங்க நெருங்க முடிவு என்னவா இருக்கும்னு நினைச்ச அந்த காடே அரண்டு போயிருந்துச்சான். ஒரு பக்கம் வெறியோட கிளம்புற சிங்கம், மறுபக்கம் ஏதோ ஒரு திட்டத்தோட கிளம்புற ஹைனா, இன்னொரு பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வேட்டைக்கு கிளம்புற புலி, கடைசியா வளமை போல இந்த முறையும் வேட்டைக்கு வர சிறுத்தை. ரெடி டைம் டு மீட். வித்தியாசமா இருக்கு இன்ட்ரோவே. வேற லெவல்ல யோசிச்சிருக்காரு. வணக்கம்டா மாப்பிள்ள. 2024 இருந்து கதையெல்லாம் சொல்லி ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்க கூடாதுங்க. அதை விட்டுருங்க. இஃப் யூ நோ அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த வருஷத்தோட போனியா பொங்கல் அதுவும் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது எஸ்கே உடைய அயலான், தனுஷ்னாவுடைய கேப்டன் மில்லர், அண்ட் அருண் விஜய் உடைய மிஷன் சாப்டர் 1, அண்ட் ஃபைனலி நம்ம விஜேஎஸ் உடைய மேரி கிறிஸ்மஸ். எப்பா என்ன காம்பினேஷன் டா டேய். தளபதி படம் கூட ஒண்ணா வந்துடலாங்க. ஆனா இந்த 3 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் படம் வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலப்பா. சோ டோன்ட் மிஸ் இட். ஏன்லாம் நான் சொல்ல மாட்டேன், தேடி தெரிந்து கொள்ளுங்கள் டோலர்களே. அண்ட் இந்த படத்துக்கு கூட வர்ற கேப்டன் மில்லர், லால் சலாம், மிஷன், நல்ல விதமா சொல்லுங்க. இந்த படங்களுக்குலாம் அவருமே சொல்லுங்க. எல்லா படமும் ஓடட்டும், பெரிய லீவ் இருக்கு, எல்லா படங்களும் அடிச்சு தம்சம் பண்ணட்டும். இது ஆக்சன் மேடம். இது ஆக்சன். என்ன சார் மாறவே விட மாட்டீங்க. எல்லா படத்தோட ட்ரெய்லரும் வந்துருச்சு. அந்த ட்ரெய்லரை வச்சு படம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற நம்மளோட கருத்து கணிப்பை தான் சொல்ல போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? வெயிட், ஏதோ ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. இந்த வருஷத்தோட நியூ பிகினிங்கா நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம சேனலுடைய லோகோவை மாத்திட்டோம். இதுதான் புது லோகோ. ஆமா, நானே ஷாக் ஆயிட்டது. என்ன வேற சேனலா? இனிமே இதுதாங்க நம்ம சேனலுடைய லோகோ. இனி வரும் காலங்கள்ல இதத்தான் பார்க்க போறீங்க டோலர்களே. அப்புறம் என்னையா ஐயோ எடிட்டர் போடுறா அந்த நியூ இன்ட்ரோவை. இன்ட்ரோ மாறுதா? நல்லா இருக்கு சார். அயலான், கேப்டன் மில்லர், மிஷன் சாப்டர் 1 அண்ட் மேரி கிறிஸ்மஸ். நான் ஒவ்வொன்னா வரேனே. ஃபர்ஸ்ட் இந்த அயலான் எடுத்துப்போம். இந்த அயலான் பாத்தீங்கன்னா 2016ல ஆரம்பிச்ச ஒரு படங்க. அதுக்கு பிறகு கோவிட், ப்ரொடியூசருடைய பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை தாண்டி இப்போதான் அந்த படம் ஸ்கிரீனுக்கு வருது. கிட்டத்தட்ட 8 வருஷங்க. ஃபர்ஸ்ட் 8 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்ததுக்காக இந்த டீமுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பட் இப்போ பிரச்சனையே என்னன்னா, இந்த படமே 2014ல ஆரம்பிச்சதுன்னா இதோடைய ஸ்டோரி, கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த பீரியடுக்கு ஏத்த மாதிரி எழுதி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2016ன்றது
எஸ்கே உடைய கேரியர்ல ஒரு காமெடி ஹீரோவா இருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறிக்கிட்டு இருந்த பீரியட் 2013ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வருது, அப்புறம் மான் கராத்தே, காக்கி சட்டை ஆக்ஷன் ஓரியன்டா பண்ணது, அது அப்போ சரியா போகல. அண்ட் பேக் டு ரஜினி முருகன் ரெமோனு அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கே ஆக்ஷன் ஓரியன்டான ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்த பீரியட். பட் இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா இந்த 8 வருஷத்துல எவ்வளவோ மாறிடுச்சுங்க. எஸ்கே மக்கள் ஒரு என்டர்டெய்னராவே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆஃப்டர் மாவீரன்லாம் மக்கள் எஸ்கே கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதே வேற. பட் இப்போ பிரச்சனையே என்னன்னா 2016ல எழுதின ஒரு கதை, அதுல இருக்கக்கூடிய எஸ்கே உடைய கேரக்டர்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒத்து போகுமான்றதுதான். ஏய் யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். இப்போ நீங்க கேட்கலாம், ஐயோ அயலானே ஒரு சைஃபை படம், சயின்ஸ் ஃபிக்ஷன்னால எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்துமியான்னு. ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், டைரக்டர் ரவிக்குமாரோட ஸ்டோரி எல்லாம் என்னதான் சைஃபையா இருந்தாலுமே அது கரண்ட் பீரியட்ல நடக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி இருக்குதுல இன்டர்நெட்னாலே, அதை பாத்தீங்கன்னாலே புரியும். சோ ஒரு ஏலியன் 2016ல வந்து தரையிறங்கிறதுக்கும் 2023-24ல வந்து தரையிறங்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குதுங்க. அதே மாதிரி வெறும் கிரிஞ்சி காமெடிகளால் மட்டுமே 2016 எஸ்கேக்கும் 2024 எஸ்கேக்கும் நிறையவே டிஃபரெண்ட் இருக்குது. சோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அயலானுடைய ட்ரெய்லர் வந்திருந்தது. இந்த 8 வருஷமும் மொத்த டீமுமே சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ்க்கு நல்லாவே மெனக்கெட்டு இருக்காங்கன்றது ட்ரெய்லர் பார்க்கும் போதே புரிஞ்சது. அயலான் டீமுக்கு அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். விஎஃப்எக்ஸ் தரம். பட் இந்த ட்ரெய்லர் ஓவராலா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இது நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியல, அதுக்குன்னு மொக்கையா இருக்குன்னு சொல்ல முடியலன்ற மாதிரி ஒரு ஆவரேஜா தாங்க இருந்தது. முக்கியமா இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரியை எங்கேயுமே ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு அதுவே ஒரு மைனஸா தான் தோணுச்சு. பிகாஸ் ஸ்டோரி லைன் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு இதுதான்ப்பா லைன், இதுக்குள்ள என்ன மாதிரியான பிளே எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு அவுடேட்டான ஒரு ஸ்டோரி கூட சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் கொடுக்கும். பட் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டு ஆஃப்டர் கோவிட் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்னு பட்பல ஓடிடில பலவிதமான சைஃபை படம்லாம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டர்ல உட்கார ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது ஒரு டவுட் தாங்க. அண்ட் இந்த ஏலியனுக்கு நம்ம சித்தார்த் டப்பிங் பண்ணிருக்காப்ல. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அந்த ஏலியனுக்கு அவருடைய வாய்ஸ் கொஞ்சம் பொருந்தாத மாதிரியே எனக்கு பர்சனலா ஒரு ஃபீல். உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. சோ எப்பயோ வர வேண்டிய படம் இப்போ வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்ற லிஸ்ட்ல இந்த படமும் சேராமல் படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். நெக்ஸ்ட் கேப்டன் மில்லர். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த கேப்டன் மில்லர் மேல ஆரம்பத்துல இருந்து ஒரு நம்பிக்கையே இல்லைங்க. காரணம் என்னன்னா இந்த படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இருக்கார்ல, அவருடைய முந்தைய 2 படங்களும் பாத்தீங்கன்னா ராக்கி அண்ட் சாணி காகிதம் ஸ்டோரியை தாண்டி ஆக்ஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருப்பாப்ல. அப்படியே ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும். இந்த 2 படத்துக்குமே மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்தது. என்னடா படம் எடுத்திருக்கான் அப்படின்றவங்களும் இருக்காங்க, எப்பா என்னமா படம் எடுத்திருக்காரு அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஒரு பக்காவான ஸ்டோரிக்குள்ள எவ்வளவு ஆக்ஷன் ரத்தம் இருந்தாலுமே பாப்பேன். சோ எனக்கு அருண் மாதேஸ்வரனுடைய படங்கள்ல அவ்வளவு பெருசா ஈடுபாடு இருந்தது இல்ல. சோ தனுஷ் அருண் மாதேஸ்வரன் காம்போல கேப்டன் மில்லர் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போவே எனக்கு இந்த படத்து மேல ஒரு ஹோப் இருக்கல. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தோட டீசரும் இருந்தது, வெறும் ஆக்ஷன் மட்டுமா. ஆனா போன வாரம் தாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தது. யோ என்னமா ட்ரெய்லர், பிரிச்சிட்ட யாரும். இந்த படத்தோட ட்ரெய்லர் அவ்வளவு டெப்தா இருந்ததுங்க. முக்கியமா இந்த படத்துல ஆக்ஷனையுமே தாண்டி உள்ள ஏதோ ஒரு ஆழமான கதை இருக்குமோன்னு யோசிக்க வச்சது. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம தனுஷ்னாவை ஒரு போலீஸ் கெட்டப்ல, அதுவும் ஒரு பீரியட் பிலிம்ல பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லர்ல அந்த கெட்டப்புமே கூட மனுஷனுக்கு அவ்வளவு பக்காவா இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர் கட்ஸ் தரமியா. அப்போ பார்த்தது இந்த மாதிரி இன்னும் அப்படியே இருக்காரு. எந்த சேஞ்சும் இல்ல. அந்த கேப்டன் மில்லருக்கு போயிட்டு அப்புறம் மத்த படங்கள்லாம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். அப்புறம் நீங்க என்ன மாதிரி அண்ட் ஃபைனலா விஜேஎஸ் உடைய மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அருண் விஜய் உடைய மிஷன் சாப்டர் 1. இந்த மேரி கிறிஸ்மஸ் உடைய ட்ரெய்லர் பார்த்தப்போ பெருசா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்ல. வழமை போல விஜேஎஸ் வருஷத்துக்கு அவர் கோட்டாக்கு ஒரு 50 படம் நடிப்பாப்ல, அதுல ஒண்ணுன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ இதுக்கு முன்னாடி வந்த 12B ஒரு கண்ணியும் 3 கலவாணியும் ஓமை கடவுளை இது போலலாம் இருக்குமோன்னு தோண வச்சது. அதுதாங்க இந்த ஒருத்தருடைய லைஃப் ரிப்பீட் ஆகி மறுபடியும் ஒரு முறை அதே லைஃபை வாழ்ந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல என்னென்னமோ புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் நாட் மச் இம்ப்ரெசிவ், சுமார் தான். நெக்ஸ்ட் மிஷன் சாப்டர் 1. இந்த அருண் விஜய் பத்தி ஒன்னு சொல்லியே ஆகணுங்க. மனுஷனுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஏதாவது புதுசா பண்ணிரணும், எப்படியாவது ஒரு ஹிட் கொடுத்துறணும்னு. ஆனா அவர் செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் கதையா கேட்கும்போது நல்லா இருந்தாலுமே விஷுவலி அது படமா வரும்போது சொதப்பிடுங்க. ஐ திங்க் தடம்க்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஹிட் கொடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அந்த லிஸ்ட்ல தான் இப்போ மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு ஒரு படம் வருதுங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் ரொம்பவே அவுட் டேட்டடா இருந்தது. அண்ட் ஸ்டோரியுமே கூட அதே பழைய ஹீரோ வில்லன் கிளாஷ்ன்ற மாதிரி
மாதிரி தான் இருந்தது. பட் இந்த படத்தோட டைரக்டர் ஏஎல் விஜய்ன்றதுனால கொஞ்சமா நம்பலாம்னு நினைக்கிறேன் மனுஷன் உள்ள ஏதாவது வச்சிருப்பாருன்னு. அண்ட் ஏஎல் விஜய்க்குமே கூட ரீசன்ட் டேஸ்ல ஒழுங்கான ஒரு ஹிட் இல்ல. சோ ரெண்டு பேருக்குமே அது ஒரு முக்கியமான படமா தான் இருக்கும். அப்புறம் சாப்டர் 1 வச்சிருக்கீங்களே, ஒருவேளை பார்ட் 2க்கு எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா பாத்துப்பா, ஆல்ரெடி உங்க மேல ஆப்போசிட் கேங்ல வன்மத்தோட தான் இருப்பாங்க. படம் எதுவும் சொதப்புனா பிரிச்சிருவாங்கப்பா. பாத்துப்பா, ஆல்ரெடி உங்க மேல ஆப்போசிட் கேங்ல வன்மத்தோட தான் இருப்பாங்க. படம் எதுவும் சொதப்புனா பிரிச்சிருவாங்கப்பா. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? நான் தான் வருவேன். சோ இது தாங்க இந்த வருட பொங்கல் கிளாஷ். இத கிளாஷ்னு சொல்றதை விட ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் கூட சொல்லலாம். இது மாதிரியான ஒரு பொங்கல் திரும்ப வருமானு கூட தெரியல. பிகாஸ் இந்த காம்போவே கொஞ்சம் பாருங்களேன், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ஒரு பீரியட் பிலிம், ஒரு ஆக்ஷன், இன்னொன்னு ஃபிக்ஷன் ஒரு ஃபேண்டசி, இது மாதிரி கூட சொல்லலாம். இப்படி 4 ஜான்ரால 4 படம் வருதுங்க. அண்ட் உள்ள நடிச்சிருக்கவங்களுக்கும் என்னென்ன கனெக்ஷன் அப்படின்றது தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அண்ட் இதுல இன்னொரு கோஇன்சிடென்ட் என்னன்னா, இந்த கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன் சாப்டர் 1க்கு நம்ம ஜிவி தான் மியூசிக். அவர் மியூசிக் பண்ண 2 படங்கள் ஒரே சமயத்துல இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் மிஷன் சாப்டர் 1 பாத்தீங்கன்னா லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க. பட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண லால் சலாம் தான் பொங்கலுக்கு வர்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப அதை தள்ளி வச்சுட்டு இதை இறக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல லால் சலாமும் வந்திருந்தா இந்த பொங்கல் இன்னும் அட்டகாசமா இருந்திருக்கும். பட் மிஸ் ஆயிருச்சு. சோ இது தாங்க நிலவரம். கண்டிப்பா இந்த பொங்கலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா படத்தையும் தியேட்டர்ல போய் பாருங்க. பிகாஸ் ஃபெஸ்டிவல்னாலே தியேட்டருக்கு போய் ஒரு படத்தை பார்த்தா தான் அந்த ஃபெஸ்டிவலே சாட்டிஸ்ஃபைங்கா ஃபீல் ஆகுது. சோ என்னோட பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கேப்டன் மில்லர், நெக்ஸ்ட் அயலான், அப்புறமா மேரி கிறிஸ்மஸ் அண்ட் மிஷன் சாப்டர் 1 பாப்பேன். நீங்க உங்களோட பிரியாரிட்டி என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்மளுடைய புது லோகோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அப்புறம் என்னப்பா, நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குது, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் இவர் சொன்ன அந்த விதம் நல்லா இருந்தது, புதுசா இருந்தது, ஒரு மாதிரி அதுக்கு கலந்துட்டாரு. ஆனா அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சிவகார்த்திகேயன் தனுஷ்க்கு ஒரு கிளாஷ் போயினுச்சு. அதுக்கப்புறம் அருண் விஜய் போச்சு, எல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டே தான், மக்கள் சொல்றதுதான் எல்லாமே. இல்ல ஆச்சு இல்ல, இப்போ அருண் விஜய் வந்து அந்த கிரௌட்ல ஒன்று நடந்துச்சு. ஸோ கிளாஷ் தான் ஆச்சு. ஆனா இவங்க அந்த மீட்டிங்கை இப்போ இது ப்ரமோஷன் பண்றப்பெல்லாம் மாத்தி மாத்தி புகுந்தாங்க. அந்த படம் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள், அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு, எல்லாருமே நார்மலா அப்படிதான் போச்சு. இவர் சொன்னது வந்து அதெல்லாம் ஞாபகம், ஆமா இல்ல இந்த 3 படமும் ஒரு கிளாஷ் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே சகஜமான ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க இந்த படத்தை பாருங்க, அவங்களுக்கு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. போட்டி இருக்கு, பட் வந்து நார்மலாக அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அந்த இதுவெல்லாம் பேசிக்கல. ஆனால் எனக்கு வந்து கேப்டன் மில்லியனர் மேலே தான் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஐலாண்ட் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து சலிச்சு போச்சு. எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறது, இப்போ வரும் அப்போ வரும் வெயிட் பண்ணி அளவோட அது வரட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சலிப்பாயிடுச்சு. இப்போ வந்துருச்சு சந்தோஷம். பட் வந்து ரொம்ப வெயிட் பண்ணதுனால பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை தான் பார்க்கணுன்ட்டு 2வது சர்மா ஐலாண்டு, 3வது நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. அது அந்த இதுவாக இருந்தாலும் அது ஒரு ஆர்வம், என்ன பண்ணியிருக்காரு அங்கே, என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அவரோட ஆக்டிங் என்னன்றதை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம். அருண் விஜய் வந்து என்னங்க சொல்கிறது, கதை சூப்பராக இருக்கும். அந்த லைன் கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், உள்ளே இருக்க கதை சூப்பராக இருக்கும். ஆனால் விஷுவலாக பார்க்குறப்போ ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரியே இருக்கும். என்னடா அது ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரியே இருக்கே, அந்த மாதிரி இருக்கும் அது. பட் பார்க்கலாம் இப்போ இதில் எப்படி இருக்குன்னா, அவரோட போர்ஷன்லாம் செம்மையாக இருக்குங்க. அவரோட ஃபேஸ் கட்டுக்கு அந்த பாடிக்கு வந்து போலீஸ் கெட்டப் இதெல்லாம் செம்மையாக சூட் ஆகும். ஆனால் அங்கே விஷுவலாக பார்க்குறப்போ அது செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இவர் கம்பீரமாக இருக்க மாதிரி இருக்கும், அங்கே சுற்றி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் தான். பட் இதில் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நானும் சில ரிவ்யூஸ் தான் பார்த்தேன். அதில் வந்து அயலான் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அந்த சிஜு ஒர்க் நல்லா இருக்குன்னா, சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம எப்பயும் பார்க்குற சிவகார்த்திகேயன் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் வந்து அந்த அதான் எல்லாரும் 100 பேர் வந்தா நம்ம அப்படி நின்று பண்ணுவோம்ல, அந்த ஒரு விஷயம் அதில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து நிறைய பேர் கண்ணோட வருவாங்களாம், இங்கே வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு இது பண்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த அருண் விஜய் வந்து நான் படம் வந்ததே எனக்கு தெரியாது, இப்பதான் பார்த்துதான் எனக்கு தெரியுது. அது வந்துச்சு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதுக்குள்ள ட்ரைலர் இதெல்லாம் பார்த்துட்டோமா, அது வர்றதுக்குள்ள ஐயோ அது எங்கேயோ போயிடுச்சேன்னு விட்டோம்னா அதையும் பண்ணியிருப்போம். தெரியல, இது வந்ததே எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்துக்காவது ஐயோ இது ஒரு வந்திருக்குன்றது அதுக்கப்புறம் தான் ரொம்ப லேட்டாக பார்த்தோம். அதனால ரியாக்டும் பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டோம். ஆமா, மேரி கிறிஸ்மஸும் வந்து ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியலன்ற மாதிரி தான் ரிவ்யூ இருந்துச்சு. போய் பார்த்தா தான் தெரியும் எல்லா படத்தையும். சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கல, அதெல்லாம் அந்த படத்துல இருக்கதான் செய்யும். அது ஒரு நம்ம ஆளுங்களுக்கு கனெக்ட் ஆக முடியல. பட் அங்கே இது புதுசு இல்லை, இந்த மாதிரி ஒன்று பண்ணுறது. நம்ம ஜேர்னல ஏற்கனவே இந்த மாதிரி 2-3 படம் வந்துருச்சு. பட் நார்த் இந்தியாவில் அந்த சைடு தெரியாது இல்லையா, ஸோ அங்கே சக்ஸஸாக இருக்கலாம். ஏன்னா அது புதுசாக இருக்க ஒரு ட்ராக்குன்ட்டு பார்ப்போம். அங்கே எப்படி ஓடுதுன்றது தெரிஞ்சதா சக்ஸஸாக என்னன்னு சொல்றீங்க. இப்போ இவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இறந்துட்டு திரும்ப அந்த மர்ஜன் வரலாம். நம்மளதுல ஏற்கனவே 2-3லாம் இருக்கு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியும் இருக்கு, தெலுங்குலேயும் இந்த மாதிரிலாம் இருக்கு.
பட் நார்த் இந்தியாவில் புதுசுன்னு நினைக்கிறேன். அங்கேயும் எதனா இருக்கலாம் மேபி, பட் இப்போ இந்த ட்ராக்ல வர்றது புதுசா இருக்கலாம், அதனால அங்க ஓடுன்னு நினைக்கிறேன். ஆனா விஜய் சேதுபதிக்கு கத்ரினா அவங்க பேர் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ஹீரோ ஹீரோயின் மாதிரி எடுத்துக்க முடியல. பார்க்கலாம் அது படத்துல எப்படி இருக்குன்றது. அப்படி பார்த்தா நம்ம இந்த எனக்கு பார்க்கறதுக்கு தனுஷ் திமின் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ஹீரோயின் அங்க நடிச்சிருந்தாரு, அந்த ஃபீல் வருது இவங்க 2 பேர் பாக்குறோம். அதே மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு, அந்த கதை மாதிரியே இருக்கு எனக்கு. இது பாக்குறதுக்கு ஓரளவுக்கு சிமிலரா ரெண்டும் அந்த மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம், அது போய் பார்த்தா என்னன்னு தெரியும். அதே மாதிரி இந்த அயலான அந்த படத்தை பத்தி நான் பேசுறப்போ அந்த கிராபிக்ஸ் இதெல்லாம் இப்போ அவங்க போயிடுறப்போ எனக்கு ஆதிபரிஷ் தான் பார்த்து கத்துக்கங்களா, எவ்வளவு லோ பட்ஜெட்ல இந்த ஒரு அந்த இதுக்கு ஹை பட்ஜெட் தான், பட் வந்து அந்த போட்டிருக்க எஃபெக்ட் இது எப்படி இருக்கு, நீங்க 1000 கோடியில அது எடுத்துன்றது ஏத்துக்கவே முடியல. என்ன பண்ணாலும் அது குறுக்க நிக்குது. பார்த்து கத்துக்கடா எப்படி இருக்கு வர்றேன், என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் அந்த படத்தோட இன்னும் கோவம் வருது, அது ஏனே தெரியல. இது பாக்குறப்ப முடிஞ்சு தோச்சு காய போட்டாச்சு. இல்லங்க எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்க, எப்படிங்க இங்க மட்டும் முடியுது, 1000 கோடி வச்சு என்னதான் பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு வெறுப்பு. அவ்வளவு சொல்றாங்க 1000 கோடி 2000 கோடின்றாங்க, பட் அந்த அளவுக்கு ஏன் அது கொடுக்க முடியலன்னு தெரியல. இங்க எவ்வளவு சூப்பரா பண்றாங்க, வர வர நல்லா இருக்கு. இப்போ இது எஃபெக்ட் எடுக்க தெரியுது, நீங்க செலவு பண்ணா போதாது, அது கொஞ்சம் முனைப்பா இருக்கணும்ல. இப்போ சிவகார்த்திகேயன் இதுக்காக எவ்வளோ எஃபெக்ட் எடுத்துக்கான்னு தெரியுது, சம்பளமா வாங்கலை வேணான்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி அது சக்ஸஸ் ஆகணும், அது போய் ரீச் ஆகணுன்றதுக்கு எஃபெக்ட் எடுக்கிறாங்க. அவங்க அப்படி இல்லை, செலவு பண்ணிட்டோம் சக்ஸஸ் ஆகிடும், செலவு பண்ணிட்டா ஆகிடும்னு கிடையாது, அதுக்கு எதனா ஒரு முனைப்பு இருக்கணும். அது சுத்தமா இல்லைன்றது ஆதிபுருஷன் நல்லாவே தெரிஞ்சிச்சு. சிவகார்த்திகேயன் பேச ரொம்ப பிடிச்சது, நான் சொல்லியிருந்தேன்ல எல்லார் படமும் வெற்றி பெறட்டும் அப்படின்ட்டு. அதோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சினிமாவோட தரத்தை உயர்த்தத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஆக்டருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டாரு, அதை பற்றி நான் பேசவே விரும்பல, அவங்களுக்கு பதில் சொல்லவே விரும்பலை. என்னை பிடிச்சவங்க நான் அவங்க படம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன், வேறு எந்த நெகட்டிவும் எனக்கு தேவையோ இல்லை, நான் அதை பற்றி பேச போகிறதும் இல்லைன்ட்டு. அது எதை பற்றின்றது நமக்கு தெரியும். ஸோ அவருக்கு அது போயிருக்குது, அதை பற்றி அரசு நிறைய போயிட்டு இருக்குன்னு தெரியுது, பட் அதை பற்றி அவர் பேசவே விரும்பலன்றதுலேயே தெரியுது. அது அவ்வளோதான் அப்படின்றது. ஸோ முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் போயிட்டு அவர் சிவகார்த்திகேயன் மேலே இன்னுமா அதை தூக்கி கொட்டுன்னு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் எடுக்கிற எஃபெக்ட் வேஸ்ட், அவ்வளோதான். ஓகே, எங்களோட வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.